கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 11:24, ரோமன்ஸ் 11:24. சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ பவுல் இன்னொரு அடையாளம் கொடுக்குறார். என்ன, இருக்கிறதுலே ஒரு கடினமான காரியத்தை செய்ய முடிஞ்சா லகுவான காரியத்தை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். கடினமான காரியம் என்ன? காட்டு ஒலிவ மரமாகிய புறஜாதியாரியாக உங்களை கொண்டு ஒரு நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்க முடிஞ்சதுன்னா லகுவான காரியம் என்ன? ஏற்கனவே உள்ள நல்ல மரத்தில் உள்ள ஒலிவ மர கிளையை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு ஒட்ட வைக்கிறது ஈஸியா இல்லையா? ஏன்னா இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கடினமான காரியத்தை செஞ்சிட்டாரு. என்ன, புறஜாதியாரை உள்ளே கொண்டு வந்துட்டாரு. அப்போ அவரால் ஒரு லகுவான காரியம் செய்ய முடியுமா? முடியாதா? அதைத்தான் இங்கே சொல்கிறார் இந்த வசனத்தில். என்ன, சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு நம்ம என்ன தேவனுடைய உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவங்களாக இருந்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருந்தோம், முற்பிதாக்களுடைய வேருக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தோம். நம்ம ஒரு சுவாபப்படி நல்ல ஒலிவ மரமே இல்லை. அப்போ இது என்ன ஆச்சு? நம்ம புறஜாதி மக்கள் நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்ததே எதிர்பாராத விஷயம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். ஏன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நாம் என்ன இஸ்ரவேல் தேசத்தினுடைய உடன்படிக்கைக்கும் அவங்களுடைய காணியாட்சிக்கும் அப்புறமாக இருந்த நம்ம, ரோமர் 9:25 சொல்லும்போது என் ஜனமில்லாத ஜனங்களை நோக்கி என் ஜனம் என்று சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியதான். அப்போ நம்மளை என்ன பண்ணாரு, சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், அப்போ என்ன, காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது சரியாக வராது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை செய்கிறாரு. இது கர்த்தருடைய தொடக்கம், இது கர்த்தருடைய வல்லமை, இது கர்த்தருடைய இரக்கம், இது கர்த்தருடைய திட்டம். அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய மரத்திலே ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன, அவங்க தான் ஒரிஜினல் ட்ரீ, உண்மையான கிளை. அவங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள், அவங்க வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகள், முற்பிதாக்களுடைய பிள்ளைகள். அவங்க தான் இயற்கையானவங்க. அவங்கள தான் முறிச்சு போட்டார். அதை கொண்டு வைக்கிறது எவ்வளவு நிச்சயம்? காரணம் என்ன, இஸ்ரவேல் தேசம் இன்னமும் என்ன அவருக்கு சொந்தமானதாக இருக்குது. இந்த ஒலிவ மரங்கிறது அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. கர்த்தர் அதை மாற்றலை. ஏன்னா அவங்கள எதிர்காலத்தில் அவர் சொன்னது போல் அவங்கள நிலைநிறுத்த போகிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் நடக்க போகுது. எரேமியா 31வது அதிகாரம் 35லேருந்து 37 வரைக்கும் எப்படி இஸ்ரேல் அவங்க தள்ளி வைக்கப்பட முடியாது, அவங்க எப்படி அந்த உடன்படிக்கையில் சேருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம புறஜாதியாராகிய நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே இணைக்கப்பட்டதே ஒரு மகா பெரிய அதிசயம். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நம்ம அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இல்லை, முற்பிதாக்கள் நம்முடைய முற்பிதாக்கள் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை இணைத்தார். இது என்ன ஒரு மகா பெரிய அதிசயம். இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்த தேவன் இஸ்ரவேல் இயற்கையான மக்களை அவர் சேர்த்துக்கொள்வாரா, சேர்த்துக்கொள்ள மாட்டாரா? நிச்சயமாக சொல்லுவார். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் ஒரே மரம் தான், ஒரே வேறு தான். அதில் என்ன, நிறைய கிளைகள் உண்டு. அப்போ இஸ்ரவேலுடைய எதிர்காலம் அவங்க இணைக்கப்படுவது என்பது எதிர்பார்க்கக்கூடியது என்று சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, நம்ம கர்த்தர் எப்படி முடிந்து போனது இல்லைங்கிற காரியத்தை அவருடைய வல்லமையினால் மறுபடியும் எடுத்துக்கட்ட முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, காட்டொலிவ மரத்தையே கொண்டு அவர் ஒட்ட வைக்க முடிஞ்சதுன்னா இயற்கையான நல்ல ஒலிவ மர கிளையில் ஒட்ட வைக்க முடியுமா? முடியாதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்?
உங்களுக்கு யாருக்காவது இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நம்ம தமிழ் பேசக்கூடிய யூதர் அல்லாத மக்களாகிய நமக்கு யாருக்காவது நம்ம ஏதோ விசேஷித்தவங்க, நம்ம சுப்பீரியரு, புறஜாதியாரெல்லாம் நம்ம கிருபையில் நிற்கிறோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துச்சுன்னா தயவு செய்து அதையெல்லாம் நிராகரித்து நீங்கள் ஒரு மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே எங்களை ஒரே மரமாகிய ஒரே வேரில் ஒரே உடன்படிக்கையின் கீழே எங்களையும் கொண்டு வந்து சேர்த்த உம்முடைய அளவில்லாத கிருபைக்காய் கோடான கோடி நன்றி என்று வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ எங்களை காட்டு ஒலிவ மர கிளைகளையே கொண்டு வந்து ஒட்ட வைத்த தேவன் நாட்டு ஒலிவ மரங்களை ஒட்ட வைப்பது எவ்வளவு இலகு என்பதை புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களுக்குள்ள எந்த ஒரு சுப்பீரியாரிட்டி ஃபீலிங் வராமல் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.